என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த அந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்காங்க. அண்டு இங்கே நடந்து ரொம்ப நேரமாக நடந்ததில் ஒரு விஷயம், அதெல்லாம் நம்ம வியூவர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். அவ்வளோ மொக்கெல்லாம் போட மாட்டேன், பட் ஸ்டில் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ மக்களே, இதான் மக்களே, நான் வந்து ரொம்ப மொக்க போட்டுக்கலாம் சொல்லியிருக்கலாம், பட் எனக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்ததால் அதை நான் சொன்னேன். ஸோ இது பேசும்போது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்ட்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த கடையில் வந்து நமக்கு பிரியாணி வந்து தட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த மனுஷன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராக, அப்புறம் ஆர்டிஸ்ட்டாக நான் காமிக்கிறேன் போடுறேன் பாருங்கள். ஸோ ஆர்டிஸ்ட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த பிரியாணி சமைச்சதும் அதுதான். அந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி டேலண்டடாக இருக்கார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இன்ட்ரோடக்ஷனே கொஞ்சம் அப்படியே சோகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து இங்கே நடந்த விஷயங்கள் அப்படி லாஸ்ட்டு ஒரு 1 ஹவராக நான் இப்போ பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுது டைமு. நான் வந்தது இங்கே பார்த்தீங்கன்னா 8:30க்கு வந்தேன். சரி, நம்ம ஆளுங்களே அப்படி பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு இதை பற்றி நான் வீடியோவில் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கிறது வந்து கொளத்தூரில் 70 feet ரோடு இருக்குது. ஸோ அங்கே நான் நேற்று இந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா பட்டினம் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு, பிரியாணி பட்டினம் கடை பேர் பாருங்கள். நான் என்ன நடந்த பிரச்சனைகள் அப்படி. ஸோ பிரியாணி பட்டினம்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்தது. இது வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கமாக நேற்று நான் போனேன். சரி, இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலாம், பிரியாணி எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவங்ககிட்ட வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65 வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நின்று சாப்பிட்றதுக்கு இடம் கிடையாது, இது ஒன்லி வந்து டேக் அவே மட்டும்தான். பட் நான் வந்து சரி ரிவ்யூ பண்ணுன்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் கேட்டு பிளேட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பிரியாணி நான் போடுறேன் பாருங்கள். ஸோ ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. இது அப்படியே என்ன பண்ணுறோன்னா டெக்னிக்காக இப்படி கவுப்போம், ஓகேவா? பாருங்கள். ஸோ இதுதான் ஃபுல் ஆஃப் குவான்டிட்டி அந்த பிரியாணி. இது உள்ள அண்ணன் நமக்கு வந்து லெக் பீஸ் வச்சுருக்காரு. அப்பா புகெல்லாம் வருது. அப்புறம் ஒரு பீஸு, டோட்டலாக வந்து 2 பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ பிரியாணி இந்த கலரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கையோடு சிக்கன் 65 பிரிச்சிடலாம். ஸோ சிக்கன் 65 சூடாக போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, இதுதான் சிக்கன் 65 கூட ஒரு லெமன் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதாங்க. இதோட ப்ரைஸ் மட்டும் நான் கேட்டு சொல்கிறேன். இது 150. இதோட ப்ரைஸ் மட்டும் கேட்டு சொல்கிறேன். இது ஒரு 2 பீஸ் வச்சு மூடிடும், ஒரே டஸ்ட்டாக இருக்குங்க, ஓகேவா? சார் ரைஸ் போலாமா? ஓ எப்பா பார்த்துங்க. நமக்கு அந்த பாக்ஸில் வச்சு கொடுக்கறது பிடிக்காது, ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒட்டிடும். பட் நம்ம அவர் போட்டு கொடுத்தோன்னே டக்குன்னு நம்ம பிரிச்சிட்டோம். திருப்பமா அஷிஷல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கலர் பாருங்கள், பல்லன்னு இருக்குது. ஸோ லெக் பீஸ் வச்சு நான் ஃபஸ்ட்டு பைட் ஒன்று போடுறேன், ஓகேவா? போலாமா? இது வீட்டு பிரியாணி மாதிரி இருக்குங்க. சொல்ல போனால் மொக்கையான வீட்டு பிரியாணியில் சூப்பரான வீட்டு பிரியாணி அந்த மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப காரசாரமெல்லாம் இல்லாமல் ஒரு செட்டிலாக இருக்கும் பிரியாணி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, வேறு கலரும் பார்த்திங்கன்னா கலரும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இன்னொரு வாய்ப்பு போயிடுறேன். எனக்கு தெரிஞ்சு பிரியாணி வந்து நான் மொக்கையாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த தயிர் பச்சடியும் அந்த கத்திரிக்காய் பச்சடியும் சாப்பிடுவேன். அந்த பிரியாணிக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் சொல்ல மாட்டேன் இதோட பேர், ஆனால் நீங்கள் பார்த்துருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். போய் சாப்பிடுவோம். செம்ம மசாலா டேஸ்ட். இது ரொம்ப நேரம் ஊற வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மசாலா உள்ளே இறங்கியிருக்கு. அப்படியே டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும், அப்படியே மூளை போய் டச் பண்ணுது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இது டேஸ்ட்டு. அமேசிங். ஸோ பட் இருந்தாலுமே உங்களுக்காக வந்து அந்த கத்திரிக்காய் சட்னியும் அப்புறம் வந்து அந்த தயிர் பச்சடியும் செக் பண்ணி சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் பிரியாணி நல்லா இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. நான் அது எப்படி இருக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு இருங்க. அது டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். வெயிட். ஓடி வந்துவிட்டேன். வேண்டும் டக்குன்னு பிரிச்சிடும். இதை வந்து கொஞ்சமாக போடுறேன், ஓகேவா? பிரியாணி நல்லா இருக்குது, அதனால் எனக்கு இதோட சாப்பிட பிடிக்கல.
பட் இது எல்லாமே உங்களுக்காக தான். இது எப்படி இருக்குது டேஸ்ட்னு சொல்கிறதுக்காக. ஓகே, ஓ இதில் பாருங்கள், மனுஷன் குக்கும்பர்லாம் போட்டு கொடுத்துருக்கான். நிறைய பிரியாணிகளில் இருக்காது. கேரட்டு, குக்கும்பரு, இப்படி பைக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு டைனிங் டேபிள் மாதிரி செட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிரியாணி கொஞ்சம் எடுத்துகிட்டு கறியை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுட்டு அது கூட செக் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு அந்த சட்னிலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் புளிப்பா. நீங்கள் கல்யாணத்தில் நல்ல மாஸ்டர் சமைச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது அந்த கத்திரிக்காய் சட்னி. அண்ட் வந்து வெங்காயத்தில் வந்து குக்கும்பர்லாம் போட்டிருக்காங்க, கேரட் போட்டிருக்காங்க. வெங்காயத்தில் வந்து எப்பவுமே குக்கும்பர் போட்டால் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் போடுவாங்க. நீங்கள் அப்படி சாப்பிட்டு பார்க்கல அப்படின்னா வெள்ளரிக்காய் வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேட்ருக்கு வருவோம். என்ன நடந்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த அந்த 3 பேருமே பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரு, அந்த மேடம் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க. இன்னொருத்தரும் நல்லா படிச்சிருக்கா, நான் கேட்கல. பட் 3 பேருமே எஜுகேட்டட் பீப்புள் தான். அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட வேலை செய்யக்கூடாது, இங்கே வந்து நம்ம கடை போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணோம், ஒரு முன்னேறலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து லைக் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. செலவு பண்ணிட்டு கடை போட்டிருக்காங்க. நான் முன்னானத்து பார்த்த ஒரு 3 நாள் முன்னாடி அந்த பக்கம் ஒரு கடை அந்த பக்கம் போட்டிருந்தாங்க. அங்கே இருக்கவங்க துரத்தி விட்டாங்க, இங்கெல்லாம் கடை போடக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு மாதிரி இது பண்ணிடுவாங்க. அப்புறம் அங்கே ஒரு அது பக்கத்தில் தள்ளி வந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஏடிஎம் இருக்கான் பக்கத்தில். அவங்க இருந்தால் ஏடிஎம் வந்து கொள்ளை அடிச்சிருவாங்களாம். ஸோ இங்கெல்லாம் போடக்கூடாதுன்னு நேற்று என் கண்ணு முன்னாடியே சொன்னாங்க. ஸோ அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து போடுறாங்க. இங்கேயும் வந்து இல்லை போடாத, இங்கே போடக்கூடாது, கடை எடுங்க, நீங்கள் வந்து ரொம்ப நான்சென்ஸாக பண்ணி வைப்பீங்கன்ட்டு. இது வந்து டேக் அவே பண்ணிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல நான்சென்ஸாக பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி பண்ணாலுமே அந்த மேடம் நான் க்ளீன் பண்ணிடுவேங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்கன்னா அவங்க முன்னேறணும்னு ஆசைப்பட்றாங்க. நம்ம ஆட்களே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து வந்து நிறைய பேர் வந்து கடை போடுறாங்க, நல்லா உழைச்சி முன்னேறணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் நம்ம ஆளுங்க சப்போர்ட் பண்ணுறதில்ல பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது எனக்குமே நடந்திருக்கு. என்னோடய கசினுக்கு ஒருத்தருக்கு பண்ணும்போதுமே அது மாதிரி நடந்திருக்கு. பட் நம்ம ஆளுங்க நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், அவங்களும் முன்னேறணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, முன்னேறி கொஞ்சம் வளரணும், 4 பேர் முன்னாடி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா. ஸோ இது பேசும்போது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்ட்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஏன்னா நான் 8:30 மணிக்கு வந்தேங்க, அவங்களாம் வந்தாங்க அங்கேருந்து இங்கேருந்து அங்கே அப்படியே துரத்துறாங்க அவங்கள. இங்கே போடாதீங்க போங்க, இங்கே போடாதீங்க போங்க, என்ன பண்ணிட்டாங்க அப்படி எனக்கு ஒன்றுமே தெரில. ஸோ நீங்களே வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னா வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். லிட்டரலாக அந்த ப்ரோ என்ன திரும்ப நான் விட்டுட்டுறேன் வேலைக்கு போயிடுறேன்ற மாதிரி அவர் போய்ட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் போய்ட்டார் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு 1 வீக்காக அவங்க கூட அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. அவ்வளோதாங்க, இதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இந்த கடை வந்து நம்ம கொளத்தூர் 70 ஃபீட் ரோட்டில் இருக்குது. இங்கே இருக்க மக்கள் யாராச்சும் பார்த்தீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு இங்கே இடம் கொடுக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வந்தீங்கன்னா அவங்க வளர்ச்சியில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கும். அவங்க நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும். அவங்க திருடல, பொய் சொல்ல, ஒரு உழைச்சி முன்னேறணும்னு ஆசைப்பட்றாங்க. யூ காய்ஸ் மஸ்ட் சப்போர்ட் தெம். ஓகேவா, எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு இடம் தான், நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். பட் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணேன் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ அதுதான். சூப்பராக இருக்குங்க. இன்னும் காரம், அதுக்கப்புறம் அந்த மசாலா, மெயினாக சிக்கன் 65 வந்து ஹீரோ இதில் சூப்பராக இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது லைட்டாக காரம் மட்டும் தான் கம்மியாக இருக்குனால, பட் எனக்கு வந்து சூப்பராக இருக்குது. அண்டு இங்கே வந்து ரொம்ப நேரமாக நடந்ததில் ஒரு விஷயம், அதெல்லாம் நம்ம வியூவர்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேன். அவ்வளோ மொக்கெல்லாம் போட மாட்டேன், பட் ஸ்டில் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது நம்ம வியூவர்ஸ்கிட்ட கேட்கணும்னா கேளுங்க, சொல்லணும்னா சொல்லுங்கள். ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கடை பேர், என் நம்பர் எல்லாமே சாருக்கு தெரியும், சார் சொல்வார் உங்களுக்கு. ப்ளீஸ் டூ சப்போர்ட்டர்ஸ். அண்ட் வரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிடுங்க, நம்பர் சார்கிட்ட இருக்குது. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருப்போம், இதே ஸ்ட்ரீட்டில் தான் இருப்போம், ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்போம். கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். வி ஆல் எஜுகேட்டட் பீப்புள். ஸோ எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, அதனால் நாங்கள் வந்துடுவோம். கவலைப்படாதீங்க, நம்ம விவசாய பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஏரியா ஆளுங்கிட்ட மெயினாக நான் கேட்டிருக்கேன், இங்கே இருக்கவங்ககிட்ட. சரிங்களா, ஓகே ஃபைன். ஸோ மக்களே, இதான் மக்களே
நான் வந்து ரொம்ப மொக்க போட்டுக்கலாம் சொல்லியிருக்கலாம், பட் எனக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்ததால் அதை நான் சொன்னேன். ஸோ இவங்க சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி இங்கே இருக்காங்க. நான் நம்பர் கொடுத்துட்றேன், பட் அந்த பக்கத்தில் போட்டிருந்தாங்க, அப்புறம் இங்கே பின்னாடி போட்டிருந்தாங்க. நீங்கள் வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு வாங்க. இந்த பிரியாணி வந்து மெயினாக வந்து அண்ணா நகரில் நிறைய கிடைக்கும். இப்போ நைட்டில் டைம் போனீங்கன்னா ட்ரக் பிரியாணிலாம் அண்ணா நகரில் நம்மளே நிறைய வந்து இது பண்ணியிருக்கோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். இங்கே கொளத்தூரில் ஐ திங்க் தே ஆர் ஃபர்ஸ்ட் ட்ரக் பிரியாணி ஆக்சுவலி இங்கே. ஸோ வாங்க சாப்பிடுங்க, நல்லா இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அவங்களும் முன்னேறணும் ஆசைப்பட்றாங்க, அவ்வளோதான். இன்னும் பெருசாக தத்துவம்லாம் சொல்லணும்லாம் கிடையாது, அவ்வளோதான் மனசில் பட்டுது அதை நான் சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிடும். நான் வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். நன்றி.